பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த எலியாவின் 40 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் கர்த்தர் உங்களோட சொல்லுகிறதான வார்த்தை, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய காரியங்களை கர்த்தர் இடத்துல கேட்குறோம். ஆனால் அதற்குண்டான தெளிவான ஒரு மனப்பக்குவத்தோடு நம்ம கேட்குறதில்ல. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 காரியத்தை சொல்லி, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு நியாயம் செய்யுங்க, இந்த காரியங்கள் எங்களுக்கு ஆண்டவரே கொடுங்க, இது எனக்கு வேணும், இது எனக்கு தாங்க ஆண்டவரே, நீங்கள் செய்ய வல்லவராக தானே ஆண்டவர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வசனங்களை 1000 சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனால் இருதயமானது எப்படி யோசிக்குது அப்படின்னா, நம்மளுடைய செய்கைகளை யோசிக்குது. ஆனால் அதை உறுதிப்படுத்திக்கிறதோ கர்த்தர். அப்போ நம்ம எதை கேட்கணும் அப்படின்னா, நம்மளுடைய என்ன காரியத்தை கேட்டாலும், ஆண்டவரே இது நான் சுதந்திரிக்கும்படியாக, இது என் வாழ்க்கையில் நீர் எனக்கு வைத்திருக்கிற நன்மையாக இருந்துச்சு அப்படின்னா, இதை சுதந்திரிக்கிற வழியை எனக்கு காண்பீங்க, இதன் வழியாக என்னை நடத்துங்க ஆண்டவரே நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த காரியம் உங்களுக்கு உண்டானதாக இருந்தால் நிச்சயம் அது உங்களுக்கு வாய்க்கும். ஆண்டவரே நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போவார். இது நிமித்தம் உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டாருக்கும், உங்கள் சுற்றுப்புறத்தார் எல்லாருக்கும் சமாதானமாக இருக்கும். சரிங்களா? அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். இதுதான் ஆசீர்வாத சுதந்திரிக்கிறதான ஒரு வழி. நீங்களாக பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு யோசனையில் நீங்களே முடிவு பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பல வருஷம் ஆனாலும் ஜெபமே நடக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னா, ஜெபிக்கணும். ஆண்டவர் அதை நீங்கள் செஞ்சால், நீங்கள் இப்போ ஸ்டெப் எடுத்தால் கரெக்டாக வரும்னு ஒரு சூழ்நிலையை காட்டுறாரு அப்படின்னா, நீங்கள் இறங்கி அதில் வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் இறங்கி வேலை பார்த்தா தான் கர்த்தர் உங்களுக்கு உண்டான காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் உங்கள் நாமத்தினால கேட்குறோம். ஆனால் அதை எப்படி கேட்கணும்னு தெரியாத அளவுக்கு ஆண்டவரே ஞானம் இல்லாமல் நாங்கள் கேட்டிருந்தா, ஆண்டவரே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காண்டி ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, எப்படி ஜெபிக்கணும், அந்த ஆசீர்வாதங்களை எப்படி சொந்திருக்கணும், எங்களுடைய நன்மை எது என்று சொல்லி நாங்கள் தெரிந்து கொண்டு எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் சொல்கிற ஞானத்தை தெளிந்த பற்றி ஞானம் மாதிரி எங்களுக்கு உண்டாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த நாளில் இதை கற்றுக் கொடுத்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க. ஆலோசனை கர்த்தராக இருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை நல்வழிப்படுத்தி எங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க கொள்ளதாய் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் நினைவினால் ஆண்டவரே, நாங்கள் என்னோட சிந்தையில் முடிவுபடுத்ததுனால ஆண்டவரே, மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரே இசப்பா, மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சுயத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு தேவ சித்தத்திற்கு இடம் கொடுக்க, அதன்படி செயல்பட, நடக்க, பேச, சிந்திக்க தேவன் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அற்புதமாய் நடத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமைப்படணும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஜெபத்தில் ஆண்டவரே நாங்கள் எதை கேட்கணும், எப்படி கேட்கணுன்றதை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா. வீணாய் நேரங்களை ஆண்டவரே விரயமாக்காதபடிக்கு, ஜெபத்தில் நேரங்களை விரயமாக்காதபடிக்கு ஞானமாய் செபிக்க தேவன் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.